வணக்கம். நம்ம நற்றினையில இன்னைக்கு 297வது பாடல் பார்க்க போறோம். குறிஞ்சி திணை. பாடலை எழுதியவர் மதுரை அளக்கர் ஞாழார் மகனார் மன்னனார் மள்ளலார். இவர் எழுதின பாடல். இங்க தோழி சிறைப்புறமாக தலைமகனுக்கு சொல்வதை போல தலைவியை பார்த்து கொஞ்சம் கடிந்து கொள்கிறாள். நீ என்ன இப்படி இருக்க? உன்னோட நிலைமையை இவ்வளவு வெளிப்படையா நீ காட்டிக்கிற. அப்போ தெரிஞ்சதுன்னா அன்னை உன்மேல சந்தேகப்பட்டு நிச்சயமாக அவள் நம்மை எச்சரித்து விடுவாள். இனிமே நம்மளால வெளியில எங்கேயுமே போகவே முடியாது. அதனால நீ என்ன இப்படி இருக்க? உன்னுடைய நிலைமை புரியாம நீ இந்த மாதிரி நடந்துக்கிறிய அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை பார்த்து சொல்கிறாள். தலைவன் சிறைப்புறமாக இருக்கிறான். இப்போ சிறைப்புறமாக இருந்தான்னா இப்ப இதே மாதிரி களவு நீடித்தது என்றால் நிச்சயமாக பகற்குறி வாய்க்காது. விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல தலைவியினுடைய உடல் மாறுபாடுகளை தோழி சொல்கிறாள். இதெல்லாமே வெளிப்படையா தெரியும்படியாக இருக்கு. சில நேரம் வெளிப்படையா தெரியாது. தெரியாம வேலனை அழைத்து வெறியாட்டி அன்னை என்ன மயக்கம் விட்டிருக்கிறாள் தலைவி என்று அறியக்கூடிய அந்த பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த பாட்டுல வெளிப்படையாகவே தலைவியினுடைய உடல் மாறுபாடுகள் தெரிய வருகின்றன. யார் பார்த்தாலும் அது நிச்சயமாக அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு உடல் குறிப்புகளை அவள் காட்டுகிறாள். அதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள். பொன் செய் வள்ளத்து பால் கிழக்கு இருப்ப நின் ஒளி எரிய சேவடி ஒதுங்காய் பல்மான் சேக்கை பகை கொள நினையி மகிழா நோக்கம் மகிழ்ந்தனை போன்றனை எவன் கொல் என்று நினைக்கலும் நினைந்திலை நின்னுள் தோன்றும் குறிப்பு நனி பெரிதே சிதர் நனை முனையிய சிதற்கால் வாரணம் முதிர்கரி யாப்பின் துஞ்சும் நாடன் மெல்ல நல்லகம் பெற்றமை மையல் உருகுவள் அன்னை ஐயம் இன்றி கடும் கவவினளே. கவவுன பாதுகாப்பு. ஐயம் இன்றி கடும் கவவினளே. கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். உன்னுடைய இந்த குறிப்பை எல்லாம் பார்த்தால் நிச்சயமாக அன்னை கடுமையான காவலுக்கு நம்மை உட்படுத்தி விடுவாள். ஐயம் இன்றி கடும் கவவினளே. நிச்சயமாக ஒரு பெரிய பாதுகாப்பை போட்டு வீட்டிலிருந்து வெளியிலே போகாத மாதிரி நம்மை எச்சரிக்க போகிறாள். மையல் உருகுவள் அன்னை. மையல்னா அன்னைக்கு ஒரு மயக்கம் வரும். என்ன இப்படி இருக்காவ? நல்லா தானே இருந்தா. போன வாரம் எல்லாம் இப்படி இல்லையே, இப்ப என்ன இப்படி இருக்கா? போன வாரம் எல்லாம் விளையாடி கொண்டு தன்னுடைய கால் சிலம்புகள் ஒழிக்க விளையாடி கொண்டு தோழியரோடு விளையாடி கொண்டு நன்றாக பூஞ்சேக்கையுடைய படுக்கையில் படுத்து தூங்கி பொற்கிணத்தில் தரப்பட்ட பால் சோற்றை மிக மகிழ்ச்சியோடு உண்டு எல்லாரோடையும் நல்லா பேசி விளையாடிட்டு இருந்தவன். ஆனா இன்னைக்கு அவளுடைய அந்த உடல் மாறுபாடுகள் சுத்தமா மாறி போச்சு. பொன்செய் வள்ளத்து பால் கிழக்கு இருப்பாய். பொன்செய் வள்ளம், பொன்னால் செய்யப்பட்ட அந்த கிண்ணம், பொற்று கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிடக்கூடிய அளவிற்கு வசதி படைத்தவள். அதையும் அவங்க சொல்லி காட்டுறான். தலைவன் இங்க சிறைப்புறமா இருக்கான் இல்லையா, அதனால தலைவனுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுனால. எங்களுடைய வீடு சாதாரண வீடு கிடையாது. பொன்சை வள்ளத்து பால் கிழக்கு இருப்ப. பொன்னால் ஆகிய கிண்ணத்தில், வள்ளம்னா கிண்ணம், அந்த கிண்ணத்தில் பால் சோற்றை பிசைந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது கிழக்கு இருப்ப. அதை ஒரு ஓரமாக வைத்து விட்டாள். அதை தொடவே இல்லை, அதை சாப்பிடவே இல்லை அவன். நின் ஒளி எரிய சேவடி ஒதுங்காய். உன்னுடைய உடலில் ஒளி வீசும்படியாக நீ மகிழ்ச்சியோடு அங்கும் இங்குமாக ஓடி விளையாடி கொண்டிருப்பாய். சேவடினா செவ்விய அடிகள். உன்னுடைய செவ்விய அடிகள் அங்கும் இங்கும் ஓடும்படியாக ஓடி விளையாடி கொண்டிருப்பாய். இப்ப அதையும் நீ செய்யல. பல்மான் சேக்கை பகை கொள்ள நினையே. பல்மான் சேக்கை, பல வகையான மாற்றுமைப்பட்ட அழகான படுக்கை, பூக்களால் நிரப்பிய அல்லது இறகுகள் விரித்த நல்ல அழகிய மஞ்சம். அந்த மஞ்சத்தில் துயில்வதை நீ விரும்பி செய்வாய். ஆனால் இப்பொழுது அதுலயும் விருப்பம் உனக்கு இல்லை. பகை கொள்ள நினை, அதோடு ஏதோ பகை போல இருக்கிறது என்று நினைக்கும்படியாக அதை விட்டு நீ ஒதுங்கி ஒரு ஓரமாக இருக்கிறாய், அல்லது ஒரு ஓரமாக படுத்துக் கொள்கிறாய். மகிழா நோக்கம் மகிழ்ந்தனை போன்றனை. உன்னுடைய முகத்தை பார்த்தா நீ எதுக்கோ ரொம்ப மகிழ்ச்சி அடைவதை போல ஒரு குறிப்பை நீ தருகிறாய். ஆனா அது என்னெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மகிழா நோக்கம் மகிழ்ந்தனை போன்றனை, எங்கேயோ கண்கள் அப்படி நிலை சொருகி இருக்க உன்னுடைய முகத்தில் தோன்றக்கூடிய குறிப்புகள் மிக வித்தியாசமானதாக இருக்கிறது. எவன் கொல் என்று நினைக்கலும் நினைந்தலை. இதெல்லாம் பார்த்தா மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே உனக்கு வரல. எவன் கொல் என்று நினைக்கலும் நினைந்தலை. மத்தவங்க எல்லாம் பார்த்தா இந்த வெளிப்படையான இந்த மாற்றங்களை பார்த்து பிறர் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்பதையும் நீ கருதவில்லை. நின்னுள் தோன்றும் குறிப்பு நனி பெரிதே. உன்னுடைய உடலிலும் கண்களிலும் முகத்திலும் சேவடியிலும் தெரியக்கூடிய இந்த குறிப்புகள் எல்லாம் மிகப்பெரியவை. யாரானாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. யாராலும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு தலைவன் யாருன்னு வேணா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்படி ஏதோ ஒன்றுக்கு இவள் ஆட்பட்டு இருக்கிறாள் அப்படிங்கிறத யார் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது நல்லா இருக்கா? இந்த மாதிரி குறிப்புகளை நீ வெளிப்படுத்துவது சரியா அப்படிங்கிறா.
அடுத்து வரக்கூடிய 2-3 வரி தலைவனுடைய நாட்டை பற்றிய வர்ணனை. சிதர் நனை முனைய சிதற்கால் வாரணம் முதிர்கரி ஆப்பின் துஞ்சும் நாடன் மெல்ல வந்து நல்லகம் பெற்றமை. தலைவன் உன்னுடைய மார்பில் துயிலக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நீ அவனுக்கு வழங்கினாய். சிதர் நனை முனைய சிதற்கால் வாரணம், வாரணம்னா சேவல், மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய கொடிகள் அந்த புதர்களில் துஞ்சாமல், கரினா மிளகு, மிளகு கொடிகள் செறிந்திருக்கக்கூடிய அதன் கீழ் வந்து சேவல் தூங்குகின்ற நாட்டை சேர்ந்தவனாகிய தலைவன் உன்னுடைய மார்பை பொருந்தி உன்னை அணைத்துக் கொண்டான். அந்த இந்த மாதிரி அவனோடு சேர்ந்ததனால் உனக்கு உண்டான மயக்கத்தை நிச்சயமாக இப்பொழுது அன்னை அறிந்து கொள்வாள். அதுதான் நீ வந்து உன்னுடைய குறிப்புகளினால வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கிறாய். என்ன இந்த மாதிரி செஞ்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தலைவியை பார்த்து தோழி கேட்கிறாள். இப்படி இருந்தால் ஐயம் இன்றி கடும் கவவினளே, அன்னை உன்னுடைய நிலையை பார்த்து நிச்சயமாக சந்தேகப்பட்டு நம்மை கடும் காவலுக்கு ஆட்படுத்தி விடுவாள், செய்யாதே, மாற்றிக்கொள் அப்படிங்கிறா. தலைவனுக்கும் அதை பத்தி சொல்லும் போது நிச்சயமாக நாங்கள் எச்சரிக்கப்படுவோம், நீங்க வந்து விரைவில் இனிமே பகல் குறி அல்லது இந்த மாதிரி எல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறா. பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். பொன்சை வள்ளத்து பால் கிழக்கிருப்ப நின் ஒளி எரிய சேவடி ஒதுங்காய் பல்மான் சேக்கை பகை கொள நினையி மகிழா நோக்கம் மகிழ்ந்தனை போன்றனை எவன் கொல் என்று நினைக்கலும் நினைந்திலை நின்னுள் தோன்றும் குறிப்பு நனி பெரிதே. சிதர் நனை முனைய சிதற்கால் வாரணம் முதிர்கரி யாப்பின் துஞ்சும் நாடன் மெல்ல வந்து நல்லகம் பெற்றமை மையல் உருகுவள் அன்னை ஐயம் இன்றி கடும் கவவினளே. சரி, அடுத்த பாட்டு காலை திணை பாடல். விற்றூற்று வண்ணக்கண் தத்தத்தனார் எழுதிய பாடல். இந்த பாடல் நம்ம ஏற்கனவே படித்திருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் வருது. தேய்புரி பழங்கயிறினார் அப்படிங்கிற பாடல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தலைவன் பொருள் வயிர் பிரிந்து போகிறான். அவன் போகக்கூடிய வழியை பற்றிய வர்ணனை. அவனுடைய மனது 2 பக்கமாகவும் பேசுகிறது. மிக அழகிய கூந்தலை உடையவளாகிய, கரும்பு போன்ற தோள்களை உடையவளாகிய தலைவி விட்டு எப்படி பிரிவது என்று ஒரு மனது சொல்கிறது. இல்லை, நீ பொருளீட்டினால்தான் அரணுடைய வாழ்க்கையை வாழ முடியும், போய் பொருளீட்டு விட்டு வா என்று சொல்லி அனுப்பிய தோழியினுடைய வார்த்தையும் காதல் வலிக்கிறது. இப்போ 2 பக்கமுமாக இருவேறு வலிமையுடைய எண்ணங்கள் அவனை ஆட்படுத்துகின்றன. இப்படி போறதா அப்படி போறதா அப்படின்னு தெரியாம அவன் மயங்கி நிற்கிறான். இந்த மாதிரி தலைவன் பொருள் வயிறு செல்லும் பொழுது பாதையில் மயங்கி நிற்கக்கூடிய பாடல்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதுல இதுவும் ஒண்ணு. வம்பமாக்கள் வருதீரம் நோக்கி செங்கனை தொடுத்த செயிர் நோக்கு ஆடவர் மடிவாய் தன்னுமை தழங்கு குரல் கேட்ட எருவை சேவல் கிளைவயிர் பெயரும் அரும் சுர கவலை அஞ்சுவரு நனந்தலை பெரும்பல் குன்றம் உள்ளியும் மற்ற இவள் கரும்புடை பனைத்தோள் நோக்கியும் ஒரு திறம் பற்றாய் வாழி என் நெஞ்சே. நல்தார் பொற்றேர் செழியன் கூடல் ஆங்கன் ஒருமை செப்பிய அருமை வான்முகை இரும்போது கமழும் கூந்தல் பெருமலை தழியும் நோக்கு இயையுமோ மற்றே. முதல்ல வரக்கூடிய அந்த நெஞ்சே வரைக்கும் வாழிய நெஞ்சே அது ஒரு பகுதி. வம்பமாக்கள் வருதிரம் நோக்கு, வம்பனா புதிய, அதுக்கு ஆறலை கல்வர்கள் வசிக்கக்கூடிய பாலை நில பகுதி. வம்பமாக்கள்னா புதிதாக அந்த வழியின் யாராவது வந்தால் அவர்களை கொன்று அவர்களுடைய பொருள்களை பறித்து கொண்டு வாழக்கூடிய ஏயினர்கள் வாழக்கூடிய வழி அது பாலின. அந்த வழியாதான் இப்ப போய் ஆகணும். வம்பமாக்கள் வருதிரம் நோக்கி அவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பதை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டே இருந்து செங்கனை தொடுத்த செயிர் நோக்கு ஆடவர். செயிர்னா குற்றுவனை போல அந்த கோபத்தோடு விழிக்கக்கூடிய கண்களை உடைய செங்கனை தொடுத்த செம்மையான கணையை தொடுத்து அவர்களை அவங்க வச்ச குறி தப்பாது. அவர்கள் குறி நோக்கி அடித்தார்கள் என்றால் அவர்கள் வந்து வேட்டையாடுவதிலும் வல்லவர்கள். அதனால அவர்கள் அந்த வழியாக வரக்கூடியவர்களை பார்த்து அம்பெய்தினார்கள் என்றால் நிச்சயமாக அவர் மேல் அந்த அம்பு பாய்வது உறுதி. செங்கனை தொடுத்த செயிர் நோக்கு ஆடவர் மடிவாய் தன்னுமை தழங்கு குரல் கேட்ட. அப்படி யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க தங்களுடைய கூட்டத்தை எச்சரித்து ஒலி எழுப்பி அவர்களை கொள்வதற்காக அவர்கள் அம்புகளை எய்வார்கள். வாய் மடித்து சீர்கை ஒளி எழுப்பி மற்றவர்களை அவர்கள் வந்து உஷார்படுத்துவார்கள். அந்த இப்ப காட்டுல வந்து எந்த சத்தமுமே இருக்காது, அப்படியே இருக்கும். வெறும் காத்து, மரங்கள் அசைக்கூடிய ஓசை,
பறவைகளுடைய சத்தம் அப்படிதான் இருக்கும். இப்ப திடீர்னு வந்து இவர்கள் ஒரு சீர்கை ஒலியை எழுப்பி மற்றவர்களை அறிவுறுத்தும் போது அதை கேட்டு அங்க இருக்கக்கூடிய சேவல் பறவை எருவை பருந்தினுடைய ஆண் பறவையானது பயந்து எழுந்து பறந்து போய் தன்னுடைய கிளையோடு சென்று அமர்ந்து கொள்ளும். கிளைனா சுற்றம். அந்த பறவை தன்னுடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய இடத்துல போய் பறந்து போய் அது அங்க உட்காந்துக்கும். அவர்களுக்கு ஏதோ ஆபத்தோ என்று நினைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட அச்சம் தரக்கூடிய வழியை நீ இப்பொழுது மனமே செல்கிறாய். அதான் இங்க சொல்றான். எருவை சேவல் கிளைவயிர் பெயரும் அரும் சுர கவலை அஞ்சுவரு நனந்தலை பெரும்பல் குன்றம் உள்ளியும். பெரும்பல் பலவாகிய குன்றுகளை உடைய இந்த நீண்ட வழியில இந்த மாதிரியான கவலைகள்லாம் இந்த மாதிரியான அச்சங்கள் தரக்கூடிய வழியில நீ வந்து நடந்து செல்கிறாய். அதையும் நீ ஒரு பக்கம் நினைக்கிற. மற்ற இவள் சுரும்புடை பனைத்தோல் நோக்கியும். பனைனா மூங்கிலை ஒத்த தோள்களை ஒத்த அவளை விட்டு பிரிவது என்பது எப்படி அவளை விட்டு பிரிய முடியும் அப்படிங்கிற அந்த வருத்தத்தையும் நீ ஒரு பக்கம் நினைக்கிறாய். ஒரு புறம் பற்றாய். அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. இவளை எப்படி பிரிகிறது? இவ்வளவு அழகான மூங்கில் போன்ற தோள்களை உடையவளாக இவளை விட்டு பிரிந்து எப்படி போகுது அப்படிங்கிற கலக்கம் ஒரு புறம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஆறலை கல்வர்கள் வதிக்கக்கூடிய இப்படி வில்லால் அம்பு எய்தக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அந்த வழியாக சென்று எப்படி இருந்தாலும் அந்த வழியா தான் போய் ஆகணும், வழி கிடையாது. அதனால அப்படி போகணுமே அப்படிங்கிற அதையும் நினைச்சு நீ கவலைப்படுகிறாய். ரெண்டு பக்கமான கவலையாகவும் உனக்கு இருக்கு. வாழி என் நெஞ்சே, என் நெஞ்சமே நீ என்ன செய்ய கருதுனாய், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான். நல்தார் பொற்றேர் செழியன் கூடல் ஆங்கன். நல்தார் அழகான மாலைகளை அணிந்த பொன்னால் ஆகிய தேரை உடையவனாகிய மதுரை மாநகர். நல் கூடல்னா மதுரை மாநகர். ஒருமை செப்பிய அருமை கூடலாங்கன். மதுரையில் ஒருமை செப்பிய அருமை வான்முகை இரும்போது கமழும் கூந்தல். வான்முகை அழகான ஒளி பொருந்திய முகைகளால், முகைன அரும்புகளால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவளாகி கூந்தலை உடைய இவளுடைய தலைவியினுடைய தோழியானவள் பொருள் ஈட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்துக்காக நீ அங்கிருந்து பிரிஞ்சு இந்த வழியாக வந்திருக்கிறாய். ஆனால் அதுவும் முக்கியம்தான், பொருளீட்ட வேண்டியதும் முக்கியம். ஆனால் தலைவியினுடைய காதலை நினைத்து அவளுடைய அழகை நினைத்து மனம் பாடுபடுகிறது, அதையும் மறுக்க முடியல. இப்போ இரண்டு பக்கமுமாக நீ நினைத்து மாய்கிறாயே, என்னை நீ என்ன செய்ய நினைக்கிறாய்? வாழி என் நெஞ்சே, என்னுடைய நெஞ்சமே நீ வாழ்வாயாக. பெருமழை தழியும் நோக்கு ஏயுமோ மற்றே. இந்த மாதிரி இவ்வளவு தூரம் தள்ளி வந்த போரு கூட ரெண்டையும் நினைச்சு நீ மறுகுகிறாயே, என்ன செய்ய துணிகிறாய் நீ அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதை பார்த்து தலைவன் கேட்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. சரி, பார்க்கலாமா? பாட்டை ஒருத்தர பார்த்துருவோம். வம்பமாக்கள் வருதிரம் நோக்கி செங்கனை தொடுத்த செயிர் நோக்கு ஆடவர் மடிவாய் தன்னுமை தழங்கு குரல் கேட்ட எருவை சேவல் கிளைவயிர் பெயரும் அரும் சுர கவலை அஞ்சுவரு நனந்தலை. நனந்தலைனா பரந்த இடம். பெரும்பல் குன்றம் உள்ளியும் மற்ற இவள் கரும்புடை பனைத்தோள் நோக்கியும் ஒரு திறம் பற்றாய் வாழி எம் நெஞ்சே. நல்தார் பொற்றேர் செழியன் கூடல் ஆங்கன் ஒருமை செப்பிய அருமை வான்முகை இரும்போது கமழும் கூந்தல் பெருமலை தழியும் நோக்கு இயையுமோ மற்றே. இந்த மாதிரி தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து தலைவன் பேசுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரி, அடுத்த பாட்டு வடம வண்ணக்கன் பேரில் சாத்தனார். இவருடைய பாடல்கள் பல பாடல்கள் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். தோழி வந்து தலைமகன் சிறைப்புறமாக இருக்க இந்த பாட்டவ சொல்றா. என்ன வேணாலும் ஊர் வந்து என்ன வேணுமானாலும் அலர் தூற்றி கொள்ளட்டும். நம்ம இவனை சந்திக்கிறோம், கடற்கரையில சந்திக்கிறோம், கடற்கரை சோலைகள்ல சந்திக்கிறோம், தனியாக சந்திக்கிறோம் என்று என்ன வேணுமானாலும் இந்த சிறுகுடி அலர் தூற்றி கொள்ளட்டும். அவன் இல்லாவிட்டால் எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. இனி தலைவன் இல்லை என்றால் இனி வாழ்க்கை இல்லை. அதனால இந்த ஊர் என்ன வேணுமானாலும் அலர் தூற்றி கொள்ளட்டும், நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம அவனோடு இருக்கக்கூடிய அவனை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை மட்டும் மீண்டும் மீண்டும் உண்டாக்கி கொள்வோம். இது வந்து தலைவன் சிறைப்புறமாக இருக்க சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து ஊர்ல அலர் தூற்ற ஆரம்பித்து விட்டார்கள், தனியே வருவது கஷ்டமா இருக்கு, ஆனாலும் நீதான் எங்களுக்கு முக்கியம், நீ எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால நீ விரைவில் திருமணம் செய்து கொண்டாய் என்றால் இந்த காதலோடு அவள் எப்பொழுதும் முன்னோடு இருப்பாள். அவள் எப்பொழுதும் முன்னோடு இருப்பதைத்தான் விரும்புகிறாள். இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவனோடு இருக்கிறதா முக்கியம், அவன் இல்லாட்டா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவள் இருக்கிறாள். அவள்னா இப்ப நாம் சேர்த்து சொல்ற அவ இருக்கிறாள். அதனால நீ விரைந்து திருமணம் செய்து கொள். அதாவது சில சமயம் மிரட்டி, சில சமயம் பணியை இது வச்சு, சில சமயம் அன்பா சொல்லி, அந்த மாதிரி பல
வார்த்தை வித்தைகளை வந்து தோழி பயன்படுத்துவாள் இல்லையா? நம்ம நிறைய பாட்டுல அதை பார்த்திருக்கோம். வர முடியாது, இந்த வழி ஏதமாக இருக்கிறது, ஊராரை எதை பார்த்து விட்டார்கள், அல்லது வந்து உன்னோட ஊர்லயே நீ வந்து இது பார்த்துக்கோ, என்னென்னவோ சொல்லுவா. என்னென்னவோ எத்தனையோ காரணங்களை அவள் சொல்லியிருக்கிறாள். இந்த பாட்டு வேற மாதிரி. அதாவது நீதான் எங்களுக்கு முக்கியம், ஊர் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறதா இந்த பாட்டு. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. உரு கெழு யானை உடைக்கோடு அன்ன ததற்பினி அவிழ்ந்த தாழை வான்பூ தயங்கு இரும் கோடை தூக்கலின் நுண்தாது வயங்கு இழை மகளிர் வண்டல் தாம் காமர் சிறுகுடி புலம்பினும் அவர்கான் நாம் இளம் ஆகுதல் அரிதும் மன்னோ. வில்லெறி பஞ்சி போல மல்கு திரை வழி பொறு வயங்கு பிசிர் பொங்கும் நளிகடற் சேர்ப்பனோடு நகா உங்கே. நகா உங்குன்னா அவனை சந்தித்து அவனோடு அளவளாவி சிரித்து மகிழவில்லை என்றால் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. நீங்கள் அவனை பார்க்காம எங்களால் இருக்கவே முடியாது. அவனை பார்த்து நகா உங்கு, அவனோடு நகுதல், அவனோடு இன்புற பேசிக் கொண்டிருத்தல் தான் எங்களுக்கு முக்கியம். மற்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்லை. முதல்ல வரக்கூடிய பகுதி வந்து இந்த கடற்கரையை பற்றிய வர்ணனை. யானைக்கு யானை மேல ஒரு துணி போர்த்திருப்பாங்க இல்லையா? போர் யானைக்கு மேல ஒரு அழகான துணி போர்த்தி இருப்பார்கள். முகப்படாம இல்ல, மேல அந்த யானைக்கு மேல அம்பாரியை ஒட்டி போர்த்திருக்கக்கூடிய துணி எவ்வளவு அழகாக இருக்குமோ அது போல அங்கே தாழை மடல்கள் மலர்ந்திருக்கின்றன. தாழை நன்றாக விரிந்து கீழே அந்த மடல் விரிந்து மேல பூ வந்து அப்படி மேல ஏறி இருக்கு. பூ மேல வந்துருச்சு, அப்படி நல்ல மஞ்சள் நிறத்துல, கீழே வந்து பச்சை நிறம், மேல மஞ்சள் நிறம். காற்று வேகமாக வீசுவதனால அதனுடைய பூந்தாது அங்கங்க அப்படி சிதறி இருக்கு. ஒரு அழகான ஒரு பெரிய துணியில, பச்சை துணியில மஞ்சள் கோடுகள் அல்லது பூக்கள் வரைந்ததுல அங்கங்க மஞ்சள் பொன் சிதறியதனால் போல ஒரு துணி இருந்தா எப்படி இருக்குமோ அது போல அந்த கடற்கரை இப்ப வந்து இருக்கு. ரொம்ப அழகான ஓமை. உருகேழு யானை உடைக்கோடு அண்ணன், வீரம் பொருந்திய யானையினுடைய மேல் போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய துணியை ஒத்து ததற்பினி அவிழ்ந்த தாழை வான்பூ, அந்த மடல்கள் எல்லாம் விரிந்த தாழையினுடைய வான்பூ, நல்ல பெரிதாக வளர்ந்திருக்கக்கூடிய தாழையினுடைய வான்பூ ஆனது தயங்கு இரும் கோடை தூக்கலின், கோடை காலம் இங்க வந்து கடற்கரையில இருக்கிறது. காற்று நல்ல வேகமாக வீசுகிறது, கோடை காற்று வீசுகிறது. நுண்தாது வயங்கு இழை மகளிர் வண்டல் தாம், அந்த மகளிர் எல்லாம் அங்கே வண்டல் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல அப்படியே அந்த தாதுக்கள்லாம் அப்படியே பறந்து மஞ்சள் அப்படி துகள் பூகளாக பறந்திருக்கின்றன. அது பார்ப்பதற்கு மிக அழகான யானையின் மேல் பொறுத்த துணியை போல இருக்கிறது. காமர் சிறுகுடி, அழகான சிறுகுடி இது. காமர்னா விருப்பத்தை தரக்கூடிய இந்த சிறுகுடி புலம்பினும், புலம்புதல் அப்படின்னா பாறேன், போயிட்டே இருக்கா பாரு, போய் அவனை போய் சந்திக்கிறா பாரு, தனியா போய் அவனோட பாக்குறா பாரு அப்படின்னு புலம்புகிறது. அந்த சிறுகுடி இவளுடைய செய்கையை நினைத்து அலர் தூற்றுவதை போல புலம்புகிறது. இது எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி புலம்பல். புலம்பினும் அவர்கான் நாம் இழல் ஆகுதல் அரிதும் மன்னோம். என்ன வேணாலும் சொல்லட்டும் இந்த சிறுகுடி, ஆனால் அவன் இல்லை என்றால் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை என்றால் அவன் இல்லை. அதனால நாங்க அதுல தெளிவா இருக்கோம். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அடுத்தது வந்து இந்த கடற்கரை பற்றிய வர்ணனை, ரொம்ப அழகான வர்ணனை. வில் எரி பஞ்சு போல மல்கு திரை, வில்லால் அடிக்கப்பட்ட பஞ்சு போல. பஞ்சு வந்து பருத்தி எடுத்துட்டு வரும்போது அது சாஃப்டா இருக்காது, அது நல்ல திரட்சியா இருக்கும் இல்லையா? அத வில்லு என்கிற ஒரு இதை வச்சு நல்லா அடிப்பாங்க ஓங்கி. நம்ம பார்த்திருக்கோம் நிறைய இதுல வில்லால ஓங்கி டக்கு டக்குன்னு இந்த உலக்கைய எப்படி தானியம் குத்துற மாதிரி வில்லால அடிப்பாங்க. அது வில்லு போல இருக்கும் அந்த கருவி. அதால ஓங்கி அடிச்சுட்டே இருந்தோம்னா அந்த பஞ்சு அப்படியே சாஃப்ட் ஆகும், அப்படியே மிருதுவானதாக ஆகும். அப்புறம் தான் எடுத்து நூல் நூற்க முடியும். அப்படி அந்த வில்லால பஞ்சு அடிக்கும் போது பிசிறு பிசிறா பஞ்சினுடைய இது வந்து அப்படியே பரவி ஓடும். அந்த பஞ்சு வந்து சாஃப்ட் ஆகி அப்படியே துகள் துகளாக அப்படியே காத்துல அப்படியே பரவும். அது போல கடல் அலை வேகமாக அடிக்கிறது. அடிக்கும் போது அந்த நுரைப்பூ அப்படியே மேல தெரிக்குது. அது இந்த பிசிறு போல இருக்கலாம், பஞ்சினுடைய பிதிர் போல இருக்கிறது. வில்லெறி பஞ்சு போல மல்கு திரை, மல்குன்னா அப்படியே கூட்டமாக வரக்கூடிய திரை. வலி பொறு வயங்கு பிசிர் பொங்கும், காற்று வேகமா அலை வரும்போது காற்று அலை மேல அடிக்கிறதுனால அந்த பூ வந்து அப்படியே நுரைப்பூ வந்து அப்படியே மேல தெரிக்குது. நமக்கு தெரியும் இல்லையா, கடற்கரை நின்னோம்னா அலை நம்மள நினைக்கிறத விட இந்த பிசிறு நம்மள அதிகமா நினைக்கும். அது எப்படி இருக்கிறது என்றால் வில்லால அடிக்கப்பட்ட பஞ்சு போல இருக்கிறதா. பஞ்சு அப்படியே அப்படியே பார்த்திருக்கலாம், நம்ம நிறைய கிராமங்கள்ல பஞ்சு அடிக்கிறத பார்க்கும்போது இதே மாதிரி இருக்கும். நளிகடற் சேர்ப்பனோடு, குளிர்ச்சியான இந்த கடல் சேர்ப்பனோடு, கடற்கரையை சேர்ந்தவராகிய தலைவனோடு நகா உங்கே, அவனோடு சிரித்து பேசவில்லை என்றால், அவனை பார்க்கவில்லை என்றால், பழகவில்லை என்றால் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. இந்த காமர் சிறுகுடி என்ன வேண்டுமானாலும் சொல்லி கொண்டு போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு
கவலையே கிடையாது. நாங்கள் அவன் இல்லாமல் இனி வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லி தலைவன் சிறைப்புறமாக இருக்க தலைவிடம் சொல்வதை போல தோழி சொல்லுகிறாள். அப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற தலைவன், ஆஹா இவ்வளவு காதலா நம்ம மேல, அப்ப இவ்வளவு விடக்கூடாது, நம்ம வந்து இவளை எப்பவுமே கூட வச்சுக்கணும்னா என்ன பண்றது, திருமணம் செய்து கொள்ள வேண்டியதான் என்ற முடிவெடுப்பான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதான் இந்த பாடல். உருகெழு யானை உடைக்கோடு அன்ன ததற்பினி அவிழ்ந்த தாழை வான்பூ தயங்கு இரும் கோடை தூக்கலின் நுண்தாது வயங்கு இழை மகளிர் வண்டல் தாம் காமர் சிறுகுடி புலம்பினும் அவர்கான் நாம் இளம் ஆகுதல் அரிதும் மன்னோ வில்லெறி பஞ்சி போல மல்கு திரை வழிபொரு வயங்கு திசிர் பொங்கும் நளிகடற் சேர்ப்பனோடு நகா இங்கே. சரி, இதோட இருக்கட்டும். இன்னொரு பாடல் நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். பாய்.